வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக போன வாரம் நாம் ஒரு சில கட்சிகளை பற்றிய எதிர்பார்ப்புகளையும் அந்த கட்சிகளின் வியூகங்கள் பற்றியும் பார்த்தோம். தற்பொழுது அரசியலில் ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே கட்சிகளுக்குள். மேலும் ஒரு சில கட்சிகள் வெளியில் இருந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கட்சியே ஆரம்பிக்காத திரு OPS அவர்களுக்கும் இங்கே அரசியல் போராட்டம் உருவாகியுள்ளது. அதுபோக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கிளை அங்கமான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் திருமதி சசிகலா அவர்களது கட்சி அவர் பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் அவருக்குள்ளும் ஒரு போராட்டங்களை உருவாக்கி கொண்டு அதற்கு பற்றிய ஒரு சில விஷயங்கள் இங்கு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தாக்கத்தை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்குமா உருவாக்காதா என்பது பற்றியும், இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா அல்லது அவர்களுக்கு தனி மனிதர்களுக்கும் அந்த அரசியல் கட்சிகளுக்குள் அங்கீகாரம் கிடைக்குமா என்பதை பற்றிய ஒரு சில கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் பற்றி நமது அரங்கத்திற்கு நேரடியாக வந்து கருத்துக்களை சமர்ப்பிக்க வந்துள்ள அரசியல் விமர்சகர் தமிழ் தேசியவாதி திரு ராஜ்கவின் சார் அவர்களை வைபர் வாய்ஸ் சேனல் வழியாக வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற விளைவுகள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. தமிழக வெற்றி கழகத்து சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. அது ஓரளவுக்கு கரெக்டாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அதற்கு அடுத்தபடியாக ஒரு படி மேலே போனால் இப்போ கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சில பூசல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னைய சேர்க்கல உன்னைய சேர்க்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுல திரு ஐயா OPS அவர்கள் கட்சி எதுவுமே தொடங்கல. பட் இன்ன வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு முட்டிக்கொண்டு ஒரு மோதிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் வருகிறது. அதுபோல அவரை திரு எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பது போல பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனது தாக்கமானது திரு OPS அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உருவாக்கத்தையும் அல்லது அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி அதை ஒரு கட்சியோடு இணைத்து ஒரு கூட்டணியாக செயல்படுவாரா என்பது பற்றி தங்கள் வியூகம் என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க குறிப்பா கேட்ட மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயுடன் கூட்டணி சேரப்போவதாக ஒரு செய்தி சொன்னதாக பேசப்படுகிறது. கண்டிப்பாக அவருக்கு வேறு அப்படி அவர்கள் அதிமுகவில் இருந்து அவர் ஒதுக்கப்பட்டால் அவருக்கு வேற ஒரு வழி இல்லை. அதுதான் அவர் அங்கேதான் செல்ல முடியும். திமுகவுக்கு போக முடியாது. நாம் தமிழருக்கும் அவர் போக வாய்ப்பில்லை. ஏனென்றால் சீமன் அவர் தன்னிச்சையாகத்தான் நான் போட்டியிடுவேன், யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார். எனவே அவருடைய ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக விஜய் நோக்கி தான் இருக்கும். அது நல்ல முடிவாகவும் பார்க்கிறேன். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கட்சி உள்ளே வருவதற்கு அந்த கட்சிக்குள் எந்த ஆதரவும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆரம்பத்தில் என்ன இந்த கட்சி இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் இவர்தான் என்ற எண்ணம் அங்கு உள்ள கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அது வெகுவாக ஊன்றிவிட்டது. இவர் ஆரம்பித்த தர்ம யுத்தம் என்ற பெயரில் இவர் நடத்திய அந்த ஒரு கட்சி பிளவு என்பது இன்று வரை அங்கு உள்ள கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடியாகத்தான் இருக்கிறது. அவரை ஒரு துரோகி என்று கூட சொல்லி நிச்சயமா அவர்கள் அப்படித்தான் பாருங்கள். நான் எனக்கு தெரிந்தவரை இன்று பழனிசாமி செய்தை விட அவர் ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை என்று சில நேரங்களில் பேசப்பட்டாலும் கூட அவர் அன்று ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பாக திருமதி சசிகலா அம்மையார் பொதுச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்த காலகட்டத்தில் அவரை அப்படி செய்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்சியின் பின்னடைவிற்கு எல்லா வழிகளிலும் காரணமானவர் திரு சாட்சாத் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக அவர்கள் மனதில் உள்வாங்கி கொண்டார்கள். அதனால்தான் அவரை பழனிசாமி சேர்க்க விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் அவர் பின்னால் பெருங்கூட்டம் இருக்கிறார் என்றால், அதாவது பழனிசாமி பிடிக்காதவர்கள் தான் அங்கே அதிகம். அப்படி பழனிசாமி பிடிக்காதவர்கள் அடுத்த ஆப்ஷனாக ஒன்று அந்த அணிக்குள்ளே இருந்த பன்னீர்செல்வத்தை விரும்பி இருக்கலாம். ஆனால் விரும்பியதில்லை, ஒரு வழி இல்லை. பழனிசாமி பிடிக்காதவர்கள் பன்னீர்செல்வம் பின்னால் தான் போயாக வேண்டும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் அவருடன் வந்தார். அது உள்கட்சியில் சொல்வார், 2ஆம் கட்ட தலைவர்கள் அவர் மாவட்ட செயலர் இருக்கிறார் என்றால்
அவருக்கு பிடிக்காத ஒரு அணி உள்ளே இருக்கும். இல்ல நீங்க சொல்வது போல பார்த்தாலும் நீங்க ஓபிஎஸ் ஐயா அவர்களிடம் போவார்கள் என்பதை விட அதற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய குதிரை ரேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கவர் பாத்தீங்கன்னா திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர்களுக்கு முன்னாலுமே திருமதி சசிகலா அம்மையாரும் இருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது கூட திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கும் திருமதி சசிகலா அம்மையாருக்கும் எந்த விதமான புகைச்சலும் இல்லை, எந்த விதமான பகையும் இல்லை, நாங்கள் எப்பொழுதும் போலதான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற பொழுது 3வது ஆப்ஷனை ஓபிஎஸ்ஐ எப்படி தேர்ந்தெடுப்பார்கள்? அதுதான் சொல்கிறேனே, இன்று அவர் முழுவதும் பாஜக பின்னணியிலும் செயல்பட்டு துக்ளக் குருமூர்த்தி அவர்களால் இயற்றப்பட்ட இந்த நாடகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக அன்று இதை செய்தார். தர்மயுத்தம் செய்து கட்சியை உடைத்தார். அவரை பொறுத்தவரை அந்த கட்சியில் அந்த தொண்டரை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஆனால் திரு டிடிவி அவர்கள் அவர் தனி கட்சி தொடங்கினார். அந்த கட்சியில் துணை பொதுச்செயலாளர் இருந்து கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் திடீரென்று பன்னீர்செல்வத்தால் அவர் பின்வாங்கப்பட்டு என்று அவரே பன்னீர்செல்வமே திரு டிடிவி தினகரன் ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் அன்று அவரால் பாதிக்கப்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் அன்றே இந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கி அவர் தனி பாதையில் போய் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி யாருக்கும் கேள்வி கேட்க எந்த வேலையும் இல்லை, வழியும் இல்லை. ஆனால் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை பற்றி நீங்கள் இந்த கேட்ட கேள்வியானது முக்கியமான ஒன்றுதான். இன்று வரை அவர் தன்னை பொதுச்சாளர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பொதுச்சாளர் கூட என்றுதான் பொதுவாக, ஏனென்றால் அதை தொடர்ந்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, சிவில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடிவுறும் வரை நிச்சயமாக அவர் பொதுச்சாளராக தன்னை சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் சட்டத்தில் அதுதான், தீர்ப்பு வரும் வரை அவர் அந்த உரிமை கோர அவருக்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அதற்கு பின்னர் நிறைய அந்த கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பங்கள், நிறைய அந்த கட்சியில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்தன. இவையெல்லாம் அந்த சசிகலா அம்மையார் பொதுச்சாளர் என்ற அந்த சிவில் வழக்கு முடியும் வரை காத்திருந்தான் ஆக வேண்டும். அதுவரை இன்று பொதுச்சாளர் என்று சொல்லப்படுகிற திரு பழனிசாமி அவர்கள் கூட பொதுச்சாளரா இல்லையா என்று அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு இருக்கும்போது இவர் பொதுச்சாளர் இவர் சொல்ல முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோர்ட்டிலே அவர் எழுதி கொடுத்து விட்டார் துணை ஒருங்கிணைப்பாளர் என்று. எனவே அது பொதுச்சாளர் சசிகலா அம்மையாருக்கு எல்லா உரிமையும் உண்டு, அவர் பொதுச்சாளர் தான். ஆனால் அதை தாண்டி இன்று இந்த கட்டமைப்பு, அதிமுக என்ற கட்டமைப்பு பெரும்பான்மையானவர்கள் இன்று திரு பழனிசாமி பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர் அணிவகுத்து நிற்கிறார் என்றால் அவருக்கு மத்திய பாஜக மோடி அரசினுடைய ஆதரவு முழுதாக இருக்கிறது என்பதால் அவர் இன்று பேசப்படுகிறார். அந்த கட்சிக்கு அவர் தலைமையாக இருக்கிறார் என்பதுதான் உண்மை.